மொபைல் சிக்னல் இல்லாத இடங்கள் இன்னும் பல இருக்கின்றன. மலை உச்சிகள், அடர்ந்த காடுகள், பாலைவனங்கள், நடுக்கடல்கள். இந்த இடங்களில் மொபைல் டவர் அமைப்பது சாத்தியமில்லை. ஆனால் இன்று வரை சிக்னல் என்றாலே மொபைல் டவர் என்ற நினைவுதான் நமக்கு வரும். ஆனால் அந்த அடிப்படை எண்ணமே இப்போது மாறுகிறது. ஏனென்றால் மொபைல் கனெக்டிவிட்டியின் அடுத்த கட்டம் பூமியில் இல்லை, அது விண்வெளியில் தொடங்குகிறது. வெல்கம் டு உலகம் 360 வேர்ல்ட் ஃபேக்ட்ஸ். இந்த வீடியோவில் ப்ளூபர்ட் 6 செயற்கைக்கோளை பற்றி விரிவாக பார்க்கலாம். கடந்த டிசம்பர் 24, 2025 அன்று இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோ ஒரு வரலாற்று சாதனையை நிகழ்த்தியது. அமெரிக்காவின் AST ஸ்பேஸ் மொபைல் நிறுவனத்தின் ப்ளூபர்ட் 6 என்ற செயற்கைக்கோளை இந்தியாவின் பாகுபலி ராக்கெட்டான LVM-3 வெற்றிகரமாக விண்ணில் ஏற்றியது. இது வெறும் செயற்கைக்கோள் அல்ல, விண்வெளியில் பறக்கும் ஒரு மொபைல் டவர். இது எப்படி செயல்படுகிறது? இது ஏன் ஒரு உலக சாதனை? வாங்க விரிவாக பார்க்கலாம். முதலில் நாம் 3 நிறுவனங்களை பற்றி தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஸ்டார்லிங்க், AST ஸ்பேஸ் மொபைல் மற்றும் ப்ளூபர்ட். ஸ்டார்லிங்க் இது எலான் மஸ்கின் நிறுவனம். இவர்களின் இணையத்தை பயன்படுத்த உங்களுக்கு ஒரு தனி டிஷ் ஆண்டனா தேவைப்படும். அடுத்தது AST ஸ்பேஸ் மொபைல். அமெரிக்காவை சேர்ந்த இந்த நிறுவனம் சாதாரண மொபைல் போன்களுக்கே நேரடியாக விண்வெளியிலிருந்து சிக்னல் வழங்க முயல்கிறது. அடுத்தது ப்ளூபர்ட். இது AST நிறுவனத்தின் செயற்கைக்கோள் தொடர். தற்போது ஏவப்பட்டுள்ள ப்ளூபர்ட் 6 என்பது விண்வெளியில் நிலைநிறுத்தப்பட்ட உலகின் மிகப்பெரிய வணிக ரீதியான தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் ஆகும். இஸ்ரோ ஏவிய இந்த ப்ளூபர்ட் 6 செயற்கைக்கோளின் எடை சுமார் 6100 கிலோ. இதுவே இந்திய மண்ணிலிருந்து இதுவரை ஏவப்பட்ட மிக அதிக எடை கொண்ட வணிக ரீதியான செயற்கைக்கோளாகும். இந்த பிரம்மாண்ட செயற்கைக்கோளை சுமந்து சென்றது இஸ்ரோவின் சக்தி வாய்ந்த LVM-3 லான்ச் வெஹிக்கிள் மார்க். இது LVM-3 ராக்கெட்டின் 6வது வெற்றிகரமான செயல்பாட்டு பயணம். இதனை நாம் ஏன் பாகுபலி ராக்கெட் என்று அழைக்கிறோம் என்றால், இதன் உயரம் 43.5 மீட்டர் மற்றும் இதன் எடை 640 டன். வெறும் 15 நிமிடங்களில் இந்த ராக்கெட் ப்ளூபர்ட் செயற்கைக்கோளை துல்லியமாக 520 கிலோமீட்டர் உயரத்தில் உள்ள வட்டப்பாதையில் நிலைநிறுத்தியுள்ளது. இந்த ராக்கெட் 3 நிலைகளை கொண்டுள்ளது. முதல் நிலை 2 S-200 சாலிட் ராக்கெட் பூஸ்டர்ஸ். இரண்டாம் நிலை L-110 திரவ நிலை கோர் ஸ்டேஜ். மூன்றாம் நிலை C-25 கிரையோஜெனிக் அப்பர் ஸ்டேஜ். சந்திரயான் 2, சந்திரயான் 3 மற்றும் OneWeb மிஷன்களை தொடர்ந்து இப்போது ப்ளூபர்ட் 6 ஏவி தனது வலிமையை நிரூபித்துள்ளது நம் இந்தியாவின் LVM-3 M6 ராக்கெட். இந்த ப்ளூபர்ட் 6 அப்படி என்ன ஸ்பெஷல்? இதன் ஆண்டனா சுமார் 2400 சதுர அடி கொண்டது. விண்வெளியில் இவ்வளவு பெரிய ஆண்டனா விரிவடைவது இதுவே முதல் முறை. இந்த ஆண்டனாவின் அளவு ஒரு டென்னிஸ் மைதானத்தின் அளவிற்கு சமம். மற்ற சேவைகளைப் போல இதற்கு ஸ்பெஷல் ஆண்டனாவோ அல்லது சேட்டிலைட் போனோ தேவையில்லை. உங்கள் கையில் இருக்கும் சாதாரண 4G அல்லது 5G போனுக்கு இது நேரடியாக சிக்னலை வழங்கும். முந்தைய தலைமுறை செயற்கைக்கோள்களை விட இது 10 மடங்கு அதிக திறன் கொண்டது. இதன் மூலம் 120 Mbps வரையிலான அதிவேக இன்டர்நெட்டை பெற முடியும். வீடியோ கால், ஸ்ட்ரீமிங் என அனைத்தையும் தடையில்லாமல் செய்ய முடியும். இதன் இதய பகுதியாக இருப்பது AST 5000 என்ற பிரத்யேக சிப். சுமார் 150 நிபுணர்களின் பல ஆண்டு உழைப்பில் உருவான இந்த சிப் ஒரு சூப்பர் கம்ப்யூட்டரை போல விண்வெளியில் செயல்பட்டு நமக்கு 120 Mbps வேகத்தில் இணையத்தை வழங்குகிறது. விண்வெளியில் தனது பாதையை சரியாக அமைத்துக் கொள்ள இது ஜெனான் எரிபொருளை பயன்படுத்தும் எலக்ட்ரிக் ப்ரொபல்ஷன் முறையை பயன்படுத்துகிறது. இதன் மூலம் சுமார் 7 ஆண்டுகள் இது விண்வெளியில் தடையின்றி செயல்படும். பூமியிலிருந்து 520 கிலோமீட்டர் உயரத்தில் திட்டமிட்ட பாதையிலிருந்து வெறும் 2 கிலோமீட்டர் இடைவெளியிலேயே இஸ்ரோ இதை நிலைநிறுத்தியுள்ளது. இது இந்தியாவின் துல்லியமான கணக்கீட்டிற்கு சான்று. இந்த மிஷனுக்காக இஸ்ரோவிடம் வெளிநாட்டு நிறுவனம் சுமார் 500 கோடி ரூபாய்க்கு மேல் செலுத்தியுள்ளது. இது இந்தியாவிற்கு பொருளாதார ரீதியாகவும் மிகப்பெரிய வெற்றி.
வரும் 2026ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் அமெரிக்கா உள்ளிட்ட சில நாடுகளில் இதற்கான சோதனை ஓட்டங்கள் தொடங்க உள்ளன. 2026இல் மட்டும் மாதத்திற்கு 1 அல்லது 2 முறை என மொத்தம் 45 முதல் 60 செயற்கைக்கோள்களை ஏவ திட்டமிட்டுள்ளனர். காடுகள், பாலைவனங்கள் மற்றும் பேரிடர் காலங்களில் தகவல் தொடர்பு முற்றிலும் துண்டிக்கப்படுவதை இது தடுக்கும். முக்கியமாக ஸ்டார்லிங்க் ஒரு குறிப்பிட்ட சேவைக்கு மட்டுமே முக்கியத்துவம் தரும் நிலையில் ப்ளூபேர்ட் மூலம் நாம் சாதாரணமாக பயன்படுத்தும் வாட்ஸ்அப், யூடியூப், இன்ஸ்டாகிராம் போன்ற அனைத்து செயலிகளையும் எவ்வித மாற்றமுமின்றி நேரடியாக பயன்படுத்த முடியும். விண்வெளியில் சூரிய ஒளி படும்போது கடும் வெப்பமும் நிழலில் கடும் குளிரும் இருக்கும். ப்ளூபேர்ட் 6இல் உள்ள 2400 சதுர அடி ஆண்டனா சுருங்கி விரிவடையாமல் இருக்க மிக உயர்தர தெர்மல் பிளாங்கெட்ஸ் மற்றும் மேலாண்மை தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டுள்ளது. ப்ளூபேர்ட் செயற்கைக்கோள் புதிய அலைக்கற்றைகளை அதாவது ஃப்ரீக்வன்சிஸை உருவாக்குவதில்லை. மாறாக பூமியில் உள்ள மொபைல் நிறுவனங்கள், உதாரணமாக வோடஃபோன், ஐடியா என ஏற்கனவே வைத்திருக்கும் அதே அலைக்கற்றையை விண்வெளியிலிருந்து பயன்படுத்துகிறது. இதனால்தான் நம் மொபைல் போனில் எந்த மாற்றமும் செய்யாமல் சிக்னல் கிடைக்கிறது. இவ்வளவு பெரிய ஆண்டனா விண்வெளியில் இருக்கும்போது மற்ற குப்பைகள் இதன் மேல் மோத வாய்ப்புள்ளது. எனவே இதில் ஆட்டோனமஸ் கொலிஷன் அவாய்டன்ஸ் தொழில்நுட்பம் உள்ளது. அதாவது ஏதேனும் விண்கல் அல்லது குப்பை மோத வரும்போது அதுவாகவே விலகிச் செல்லும் திறன் கொண்டது. அமெரிக்காவில் ஸ்பேஸ் எக்ஸ் போன்ற முன்னணி தனியார் விண்வெளி நிறுவனங்கள் செயல்பட்டு வரும் நிலையில் ஏஎஸ்டி ஸ்பேஸ் மொபைல் போன்ற ஒரு அமெரிக்க நிறுவனம் தன் முக்கியமான செயற்கைக்கோள் ஏவுதலுக்காக இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனத்தை தேர்ந்தெடுத்தது என்றால் அதற்கு வலுவான காரணங்கள் உள்ளன. முதலாவது காரணம் செலவு சிக்கனம். இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் குறைந்த செலவில் ஆனால் தரத்தில் எந்தவிதமான தளர்வும் இல்லாமல் உயர்தர ஏவுதல் சேவைகளை வழங்குவதில் உலகளவில் தனித்தன்மை பெற்றுள்ளது. ஒரே செயற்கைக்கோளை சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்த பல நாடுகள் அதிக செலவு செய்யும் சூழலில் இந்திய நிறுவனம் அதையே மிக சிக்கனமாகவும் துல்லியமாகவும் செய்து வருகிறது. இதன் காரணமாக வணிக செயற்கைக்கோள் நிறுவனங்களுக்கு செலவும் தரமும் சமநிலையில் கிடைக்கிறது. இரண்டாவது காரணம் நம்பகத்தன்மை. இந்த ஏவுதலுக்கு பயன்படுத்தப்பட்ட LVM-3 ஏவுகணை இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனத்தின் கனரக ஏவுதல் அமைப்பாகும். மனித விண்வெளி பயண திட்டங்களுக்கான சோதனைகள் முதல் சிக்கலான வணிக செயற்கைக்கோள் ஏவுதல்கள் வரை இந்த ஏவுகணை தொடர்ச்சியாக வெற்றிகளை பதிவு செய்து வருகிறது. இந்த தொடர் வெற்றிகளே இந்திய நிறுவனத்தின் தொழில்நுட்ப திறனிலும் அதன் ஏவுதல் அமைப்புகளிலும் உலக நாடுகளுக்கு உறுதியான நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளன. அதனால்தான் உயர் தொழில்நுட்பம் கொண்ட ஒரு அமெரிக்க செயற்கைக்கோள் திட்டம் கூட தன் ஏவுதலுக்கான கூட்டாளியாக இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனத்தை தேர்ந்தெடுத்துள்ளது. இது இந்தியாவின் விண்வெளி தொழில்நுட்பம் இன்று உலக தரத்தில் நிலை பெற்றுள்ளது என்பதற்கான ஒரு தெளிவான அங்கீகாரமாகும். உலகின் 40% மக்களுக்கு இன்னும் முறையான இணைய சேவை இல்லை. அவர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். குறிப்பாக இந்தியாவின் கிராமப்புற பகுதிகளுக்கு இது மிகப்பெரிய வரமாகும். ஸ்டார்லிங்க் போன்ற நிறுவனங்களுக்கு இது ஒரு சவாலாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. இந்தியாவின் பாகுபலி ராக்கெட் மூலம் சாத்தியமான இந்த சாதனை உலகத்தையே இணைக்கும் ஒரு பாலமாக அமையும். தொழில்நுட்பம் வளர வளர எல்லைகள் சுருங்கிக் கொண்டே வருகின்றன. ஒரு காலத்தில் போன் பேசுவதே அதிசயமாக இருந்தது. இன்று விண்வெளியிலிருந்து நேரடியாக இன்டர்நெட் என்பது ஒரு புரட்சி. இந்த உலகளாவிய புரட்சியில் இந்தியாவின் இஸ்ரோ ஒரு முக்கிய பங்கு வகிப்பது நமக்கெல்லாம் பெருமைக்குரிய விஷயம். இந்த தொழில்நுட்பத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.